கிறிஸ்தவ வாழ்க்கை நாம் எங்கே ஆரம்பிக்கிறது என்பதை நாம் புரிந்து கொள்ள வேண்டும். உலகத்திலே மற்ற மதங்கள் எல்லாம் அவர்கள் உலக தோற்றம் முதல் எப்படி இருக்கிறாங்களோ இருந்து கொண்டே அவர்கள் ஒவ்வொரு மதத்திலே மாறுவார்கள். மதம் ஹிந்துவா இருக்கிறவங்க அவங்க முஸ்லீமா மாறுவாங்க, முஸ்லீம்கள் பௌத்தர்களா மாறுவாங்க. இப்படி மக்கள் மாற்றம் அடையாமலேயே மாறாமலேயே அவர்கள் ஒரு மதத்திலே போய் சேர்வார்கள். அதே போல கிறிஸ்தவத்திலேயும் சில மக்கள் கிறிஸ்தவம் ஒரு மதம் என்று சொல்லி பின்பற்றுவார்கள். மதம் சொல்லி அவர்கள் இயேசு கிறிஸ்து நல்ல தெய்வம், அவரிடத்துல போனா நமக்கு நன்மைகள் செய்வார், அவர் சமாதானம் தருவார், அவர் வியாதியை சுகமாக்குவார், அவரை நம்ம பூஜித்தோம் என்னால், அவரை நாம் ஆராதித்தோம் என்னால் நம்ம வீட்டை நமக்கு நன்றாக கட்டுவார் என்று சொல்லி சில உலக காரியங்களுக்காக மற்ற மதத்தை போலவே கிறிஸ்தவத்தையும் அநேகர் பின்பற்றுவார்கள். நீங்க 1 கொரிந்தியர் 15:19 வாசிங்க. பாருங்க, இன்மைக்காக மாத்திரம் கிறிஸ்துவை நாம் பின்பற்றுவோமானால் நாம் எல்லா மனிதர்களை காட்டிலும் பரிதபிக்கப்பட்டவர்களாய் இருப்போம் என்று சொல்லியிருக்கு. அப்படின்னா ஏன் அப்படி பரிதபிக்கப்பட்டவர்கள்? நாம் இயேசுவிடத்தில் சத்திய வார்த்தைகளை கேட்கிறோம், நம்ம நித்திய வாழ்வை அளிக்கிற வார்த்தைகளை நாம் கேட்கிறோம், நம்முடைய வாழ்க்கையின் ஆசீர்வாதங்களுக்கான எல்லா நன்மைகளையும் கேட்கிறோம். ஆனால் அதுவெல்லாம் எங்களுக்கு வேண்டாம், எங்களுக்கு இந்த வியாதி சுகமாகுமா, இந்த எங்க பிள்ளைக்கு வேலை கிடைக்குமா, என் பிள்ளைக்கு குழந்தை கிடைக்குமா, இந்த மாதிரி எனக்கு திருமணம் ஆகல, அந்த காரியம் திருமணம் ஆகுமா என்று சொல்லி இந்த நன்மைகளை பெறும்படியாக ஜனங்கள் இயேசுவையும் தேடி வருகிறார்கள். இயேசுவிடத்தில் 10 குஷ்டரோகிகள் வந்தாங்க. அதுல எங்களை சுகமாக்கும் என்று கேட்டார்கள். அதுல ஆண்டவர் அவர்களை 10 பேரையும் சுகமாக்கினார். ஆனால் அந்த ஒரே ஒருத்தர் மட்டும்தான் திரும்பி அவருக்கு நன்றி சொன்னார், அவரை தொழுது கொண்டார். இப்போ மற்ற 9 பேரும் அப்படியே சுகத்தை வாங்கிவிட்டு அவர்கள் நேர உலகத்துக்கு போயிட்டாங்க. தேவன் தன்னிடத்தில் வருகிற ஒருவரையும் புறம்பைத்தலாம். தேவன் சொல்கிறது, வருத்தப்பட்டு பாரம் சுமக்கிறவர்களே நீங்கள் எல்லாரும் என்னிடத்தில் வாருங்கள், நான் உங்களுக்கு இளைப்பாறுதல் தருவேன் என்று சொன்னார். அவர் வந்த யாரையும் நான் உனக்கு நன்மை செய்ய மாட்டேன் என்று சொல்லி அவர் சொல்லவில்லை. நன்மைகள் அவர் இன்னும் சொல்ல போனா நன்மைகளை அவர் செய்யறதை விட அவர் சொன்னார், உனக்கு என்ன வேணும், எனக்கு பார்வை வேணும், என்ன வேணும், எனக்கு பெரும்பாடு எனக்கு நீங்கணும். இப்படி அவர்கள் கேட்கிற ஆசீர்வாதங்களை உன் விசுவாசத்தின்படியே உனக்கு ஆகக்கடவுள் என்று சொன்னார். அவங்க எதை எதிர்பார்த்து வந்தார்களோ, எது வேணுமோ அது விஷயத்தை ஆண்டவர் ஆண்டவரத்தில் பெற்றுக்கொண்டார்கள். அவர் கிடைத்தது. ஆனால் ஒரு சிலர் மட்டும் அவர் அவரை பின்பற்றினார்கள். இயேசு கிறிஸ்து தன்னுடைய மாம்சத்தை குறித்து தன் இரத்தத்தை குறித்து ஜனங்களோடு பேசினார். நீங்கள் என் மாம்சத்தை புசித்து என் இரத்தத்தில் பானம் பண்ணாவிட்டால் என்னிடத்தில் உங்களுக்கு பங்கில்லை என்று சொன்னார். உடனே அவங்க என்ன இவன் அவனுக்கு மாம்சத்தை நமக்கு கொடுப்பானா, நம்ம அவனுக்கு ரத்தத்தை குடிக்கணுமா, இது பயங்கர உபதேசமா இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு
அவர்கள் என்ன செய்தார்கள் என்றால் பின் தங்கினார்கள், பின் வாங்கினார்கள். அவர்கள் வந்து இயேசுவை தேடி அவளோடு வந்தாங்க. வந்து கேட்டாங்க. அவர் அப்பத்தை 5 மீன் எடுத்து 2 மீன் எடுத்து 5000 பேருக்கு போஷித்த போது அவங்க வந்து அப்பத்தை சாப்பிட்டதுனால அவரை தேடி வந்தாங்க. அவரு நாங்க உங்களை தேடுறோம் அப்படின்னு சொல்லிட்டு தேடி அவர் கடலுக்கு அந்த பக்கம் போனாரு. அவர்களும் படகு எடுத்து கடலுக்கு அந்த பக்கம் வந்துட்டாங்க, வந்து தேடுறாங்க. அப்பொழுது அவர் சொல்றாரு, நான் உங்களிடத்துல அற்புதத்தை செய்ததுனால அல்ல, நீங்கள் அப்பம் புசித்ததுனால்தான் என்னை நீங்க தேடி வரீங்க. அப்படின்னா உலக பிரகாரமான சரீர பிரகாரமான நன்மைகளுக்காக நீங்க என்ன தேடி வரீங்க அப்படின்னு சொல்லிட்டு, என் மாம்சத்தை புசித்து என் ரத்தத்தை பானம் பண்ணாதவனுக்கு என்னிடத்து பங்கில்லை அப்படின்னு அவர் சொன்ன உடனே அவர்கள் வந்து அவரை பின்பற்ற விரும்பவில்லை. அவருடைய சீசர்கள் அப்போ வந்து அவங்க கொஞ்சம், நான் நினைச்சேன் அவரோட ஒட்டி நடக்காம அவங்க கொஞ்சம் பின்ன நடந்திருப்பாங்கன்னு நினைக்கிறாரு. அப்ப அவர்களை திரும்பி பார்த்து, நீங்களும் போய்விட மனதா இருக்கிறீர்களோ அப்படின்னு கேட்டார். நீங்களும் போய்விட மனதா இருக்கிறீர்களோ அப்படின்னு. அப்ப அவர் சொன்னாரு, அவங்க சொன்னா அவர்கள் சொன்னாங்க, உம்மிடத்தில் நித்திய ஜீவ வார்த்தைகள் உண்டு, நாங்கள் யாரிடத்தில் போவோம் என்று சொல்லி சீசர்கள் அவரை பார்த்து கேட்டாங்க. எல்லாரும் போன போது சீசர்கள் அவரை பற்றி கொண்டார்கள். அவர்களுக்கு ஒரு வெளிப்பாடு இருந்தது. என்ன வெளிப்பாடு என்று சொன்னால், இவரை பின்பற்றுகிறதுனாலே நமக்கு நித்திய ஜீவன் உண்டு, இவர்களிடத்தில் உள்ள ஜீவனுடைய வார்த்தைகள் உண்டு என்பதை அவர்கள் புரிந்து கொண்டார்கள். அருமையானவர்களே, நீங்கள் வந்து இயேசுவை மற்ற மத என்ன காரணம் என்று சொன்னால், நம்ம பெரும்பாலும் இந்திய தேசத்திலே பல மதங்களை பார்க்கிறோம். அந்த மதங்களை பார்க்கும்போது அதே போல இயேசுவையும் நாம் பின்பற்றுவோம் என்று சொல்லி நீங்கள் நீங்கள் வரலாம், அவருடைய சமூகத்திலே நீங்கள் வரலாம். ஆனால் இயேசு கிறிஸ்துவிடத்திலே வரும்போது நமக்கு தேவன் வந்து ஒரு மறுபிறப்பை கொடுக்கிறார். அந்த மறுபிறப்பை நீங்கள் எத்தனை பேர் உங்கள் வாழ்க்கையில் சொந்தப்படுத்தி இருக்கிறது என்று எனக்கு தெரியவில்லை. மறுபிறப்பு என்று சொல்வது மூழ்கி ஞானஸ்தானம் எடுத்தால் அது உங்களுக்கு கிடைக்காது. சிலர் என்ன சொல்றோம், நாங்க இயேசுவை விசுவாசிக்கிறோம், அதனால நாங்க சரி தண்ணியில இறங்கி மூழ்கிறோம், ஞானஸ்தானம் எடுக்கிறோம், அதனால நான் வந்து எனக்கு மறுபிறப்பு கிடைச்சிட்டா அப்படின்னு நினைச்சு இன்னைக்கு வந்து நிறைய மக்கள் அது கிறிஸ்தவத்தில் சேரக்கூடிய ஒரு சடங்காச்சாரம் என்று சொல்லி எண்ணுகிறார்கள், சடங்கு என்று எண்ணுகிறார்கள். அப்படி பெரும்பாலான மக்கள் இப்ப மூழ்கி கூட இருக்கிறாங்க. இப்போ ஒரு காலத்துல வந்து ஒரு 30 வருடங்களுக்கு முன்னாடி 40 வருடங்களுக்கு முன்னாடி மூழ்கி ஞானஸ்தானம் எடுக்கணும் என்றால் சிஎஸ்ஐ மக்கள் பல குரூப்ல உள்ளவங்க எல்லாம் அதுக்கு வந்து எதிர்ப்பு தெரிவித்தாங்க. ஆனா இந்த 40 வருஷத்துல என்ன நடந்திருக்குன்னா, கத்தோலிக்க சபையில தொட்டி கட்டி ஞானஸ்தானம் கொடுக்குறாங்க, சிஎஸ்ஐ சபையில தொட்டி கட்டி ஞானஸ்தானம் கொடுக்குறாங்க. எதிர்த்து நின்றார்கள், இந்த உபதேசத்துக்கு எதிர்த்து நின்றார்கள். திருப்பி மக்கள் இந்த உபதேசத்தை புரிந்து கொண்டு அவர்கள் ஞானஸ்தானம் எடுக்காவிட்டால், மூழ்கி ஞானஸ்தானம் எடுத்தால் நாம் பரலோகத்துக்கு போக முடியாது என்பதை நம்பினார்கள். உடனே என்ன செய்தாங்க என்று சொன்னா, இவங்க பார்த்தாங்க, சொல்லி பார்த்தாங்க. போக போக சிஎஸ்ஐ சபையில மெம்பர்ஷிப் குறைந்தது. எல்லாரும் மெம்பர்ஷிப் அங்க போட்டு வச்சுப்பாங்க. ஏன்னா அங்க வந்து சில பெனிஃபிட்கள் கிடைக்கும், சில போஸ்டுகள் கிடைக்கும். அது ஒரு பெரிய சாம்ராஜ்யம். அதனால அதுல வந்து அது பெறுவதற்காக அங்க மெம்பர்ஷிப் கொள்வார்கள். அவங்க வந்து கல்லறை தோட்டம் அங்க இருக்கும், அதுக்காக வந்து மெம்பர்ஷிப் வைத்துக் கொள்வார்கள். ஆனா ஆலயங்களுக்கு ஆவிக்குரிய ஆலயங்கள் சொல்ற இடத்துக்கு போயிடுவாங்க. நிறைய பேர் வந்து அங்க சந்தா கட்டிட்டு நேர போயிடுவாங்க. அப்படி பார்த்தாங்க. அப்படி சிலர் போய் பெருமனதாக அங்கே போக ஆரம்பிச்சாங்க.
இதை பார்த்த உடனே அவங்க வந்து அந்த சபையில் முழுக்க ஞானஸ்தானத்தை கொள்கை ரீதியாக அவங்க ஏற்றுக்கொண்டார்கள். ஏற்றுக்கொண்டு தொட்டி கட்டி ஞானஸ்தானம் கொடுக்கிறாங்க. ஞானஸ்தானம் எடுத்தா பரலோகத்துக்கு போயிடலாம் அப்படின்னு சொன்ன உடனே எல்லாரும் ஞானஸ்தானம் எடுத்துட்டாங்க. இப்போ கேத்தலிக்ல கூட இப்போ அதை பின்பற்றுறாங்க. ஏன்னா எதிர்க்க முடியாத போது அதை அடாப்ட் பண்ணிக்கிறாங்க. அந்த சத்தியத்தை தங்களுக்கு அடாப்ட் பண்ணிக்கிறாங்க. ஆனா என்ன ஆனது என்று சொன்னால் அங்க இன்னும் ஆப்ஷனலா வச்சிருக்காங்க. மூழ்கி வேணுமா தெளித்து வேணுமா அப்படி எங்க ஊர்ல எல்லாம் அப்படி சபைகள் இருக்குது. அங்க தெளிச்சு வேணும்னு கேட்கறவங்களுக்கு தெளிச்சு கொடுப்பாங்க. அவங்களுக்கு ஞானஸ்தானம் என்ன சொல்லுது அதுல அர்த்தம் அவங்களுக்கு முக்கியம் அல்ல. அது அர்த்தம் முக்கியம் அல்ல. அது ஞானஸ்தானம் எடுத்தா பரலோகத்துக்கு போகலாம். அது தெளிச்சு வேணுமா உனக்கு முக்கியம் வேணுமா அப்படி சொல்லிட்டு கொடுக்குறாங்க. அப்போ இந்த ஞானஸ்தானம் அப்படி ஒரு சடங்காச்சாரம் தானா? நீங்க டிக்ஷனரியில போய் பார்த்தீங்கன்னா அது சடங்காச்சாரம் என்று எழுதிப்பாங்க. கிறிஸ்தவத்துல சேர்றது முறை அது போய் ஞானஸ்தானம் எடுத்துடணும் அப்படின்னா அது கிறிஸ்தவ மதத்துல சேர்ந்துடலாம் அப்படின்னு நினைக்கிறாங்க. இன்றைக்கு நான் பார்க்கிற பெந்தெகோஸ்தே சபைகள் கூட, ஆவிக்குரிய சபைகள் கூட, நாங்க வாழ்ந்த ஒரு 40 வருடங்களுக்கு முன்னாடி அப்படி இல்லை. அவங்க மெய்யாகவே அவங்க மனம் திரும்பி பாவ மன்னிப்பு கண்டு ஞானஸ்தானம் எடுத்தார்கள். அவர்கள் இன்னும் சொல்ல போனா ஞானஸ்தானம் எடுக்கிற ஒரு 10 பேர் எடுக்கிறாங்கன்னா நாங்கெல்லாம் அந்த சமயத்துல தொட்டியெல்லாம் கிடையாது. ஊர்ல குளங்கள் இருக்கும். அந்த குளங்களுக்கு பவனி மாதிரி ஆளுகளை கூட்டிட்டு போவாங்க. பவனி மாதிரி கூட்டிட்டு பாட்டு பாடி புறஜாதிகள் மக்கள் மத்தியில் சாட்சியா இருக்கணும். அவங்க எல்லாம் பார்ப்பாங்க. எல்லாரும் பார்க்க அப்படி பவனி போய் அந்த ஆற்றுக்குள்ள இறங்கி பாஸ்டர் நின்று அங்க நின்று 1 hour பிரசவம் பண்ணுவாரு. இன்னைக்கு சபையில நின்று 1 hour பிரசவம் பண்ணா எல்லாரும் வீட்டுக்கு வெளியே போயிடுவாங்க. இப்ப உங்க பாஸ்டர் சொல்லிட்டாரு, பணியை பார்க்கணும் பார்த்துங்க, கரெக்டா 10:50 சபையில பிரசவம் பண்றதை நிறுத்திடணும். இது ஒரு ப்ரோக்ராம். அன்னைக்கு நாங்க அங்க அந்த தண்ணிக்குள்ள இருந்து பாஸ்டர் ஒரு 3/4 மணிக்கு அங்க இருக்கிற அந்த குளத்துல நிறைய குளிச்சிருப்பாங்க. அவங்களுக்கு எல்லாம் சுவிசேஷம் சொல்லுவாரு. அடக்க ஆராதனை வந்தா கிடைச்சா போதும், கரண்டு தின்ன கிடைச்ச மாதிரி கொண்டு பாடி வச்சுட்டு 2 hour பிரசவம் பண்ணுவாங்க. கடல் தொட்டு யாரும் கேட்க முடியாது. இல்ல எல்லாரும் பிரசவம் கேட்பாங்க. இன்னைக்கு 2 நிமிஷத்துல முடியுங்க, 3 நிமிஷத்துல முடியுங்க. சடங்காயிடுச்சு. சடங்கு இது இந்த கிறிஸ்தவ நிகழ்ச்சியில ஒண்ணு என்னன்னா இது பிரசங்கம் பண்ணணும். பிரசங்கம் கரெக்டா 45 நிமிஷம். நாங்க சர்ச்சில் இந்த நாட்கள்ல எங்க பாஸ்டர் 1 hour 1.5 hour பண்ணுவாரு. பண்ணி சோதரம் போதும் ஆமேன் அப்படி சொல்றாரு. நான் ரொம்ப சந்தோஷமா இருப்பேன். இப்ப வெளியே விட்டுறாரு அப்படிங்கிறது சொல்லி ஜெவமன் முடிப்பான். திருப்பி உட்காருங்க, உட்கார வச்சு திரும்ப பிரசங்கம். சர்ச்சுக்கு போற நேரம் தெரியும், சர்ச்சில் இருந்து வர்ற நேரம் தெரியாது. எங்களுக்கு 3 படி 4 படிக்கு பிரசங்கம் முடிப்பாங்க. அவரு அவ்வளவு நேரம் மக்கள் ஆவியில கேட்டுட்டே இருப்பாங்க. இன்னைக்கு அதெல்லாம் முடியாது. நம்ம சர்ச்சில் 2 hour 3 hour நடத்துறோம். வெளியில உள்ள சர்ச்சில் போய் பாருங்க, 1 hour 1 hour அதுதான் பிரசங்கம். 20 நிமிஷம் 10 நிமிஷம் அவ்வளவுதான். அதுக்கு மேல பேசக்கூடாது. அது புரோகிராம். ஏன் அப்படின்னா சபைகளிலே மறுபடியும் பிறந்த கிறிஸ்தவர்கள் இல்லை. மறுபடியும் பிறந்த கிறிஸ்தவர்களை முங்கி ஞானஸ்தானம் எடுத்த கிறிஸ்தவர்கள் இருக்கிறார்கள். முங்கி எடுக்கிறாங்க. ஞானஸ்தானம் முங்கி எடுத்தவங்க எல்லாம் பரலோகத்தில் போவாங்கன்னு பைபிள்ல ஒரு இடத்துல எழுதுங்க. ஹல்லேலூயா. பவுல் அப்போஸ்தலன் சொல்கிறான், நான் சேவானன் குடும்பத்துக்கும் 1-2 பேருக்கு தான் நான் ஞானஸ்தானம் கொடுத்தேன். கிறிஸ்து என்னை ஞானஸ்தானம் கொடுக்கிறதுக்கு என்னை அழைக்கவில்லை என்று சொல்கிறார். நமக்கு
13 நிருபங்களை எழுதின அப்போஸ்தலனாகிய பவுல் வேதத்துல முக்காவாசி அவர் தான் எழுதிட்டார். அப்போஸ்தலர் நடவடிக்கை முழு ஒரு பாதிக்கு மேல அவருடைய சத்தம் தான் இருக்குது. அவர் சொல்றாரு, நான் ஞானஸ்தானம் சேவான குடும்பத்துக்கும் வேற 1-2 பேருக்கு தான் கொடுத்தேன். என்ன கிறிஸ்து ஞானஸ்தானம் கொடுக்க அழைக்கவில்லை, சிலுவையை பற்றி பிரசங்கிக்கவே என அழைத்து இருக்கிறார் என்று சொன்னார். ஹல்லேலூயா. சிலுவையை பற்றிய உபதேசம் கெட்டு போறவர்களுக்கு பைத்தியமாக இருக்கிறது, ரட்சிக்கப்படுவதற்கு தேவ பலனாக இருக்கிறது. அப்போ சிலுவையை பற்றி பிரசங்கிக்காம ஒரு ஞானஸ்தானத்தை பற்றி கொடுக்கிறது ஒரு அர்த்தம் இல்லை. ஞானஸ்தானம் யார் எடுக்க வேண்டும்? கிறிஸ்தவ மதத்தில் சார்ந்தெல்லாம் இருக்குவாங்க அப்படின்னு சொல்லுறாங்க. இயேசுவை தேவனுடைய குமாரன் என்று விசுவாசிக்க வேண்டும். முதல்ல இயேசுவை தேவனுடைய குமாரன் விசுவாசிக்க வேண்டும். அதற்கு பின்பு என்ன விசுவாசிக்கணும்? 1 கொரிந்தியர் 15 அதிகாரம் 1 வசனத்தில் 5 வசனம் வரை வாசிங்க. நான் உங்களுக்கு பிரசங்கித்த சுவிசேஷத்தை மறுபடியும் உங்களுக்கு தெரியப்படுத்துகிறேன். நீங்களும் அதை ஏற்றுக்கொண்டு அதிலே நிலைத்திருங்கள். நான் உங்களுக்கு பிரசங்கித்த பிரகாரமாய் நீங்கள் அதை கைக்கொண்டிருந்தால் அதனால நீங்கள் ரட்சிக்கப்படுவீர்கள். மற்றபடி உங்கள் விசுவாசம் உள்ளவாய் இருக்குமோ நான் அடைந்ததும் உங்களுக்கு பிரதானமான ஒப்புவித்ததும் என்னவென்றால் கிறிஸ்துவானவர் இதுக்கு முந்தின வசனம், நான் பிரசங்கித்த சுவிசேஷத்தை மறுபடியும் உங்களுக்கு பிரசங்கிக்கிறேன். நீங்க அந்த சுவிசேஷத்தை அப்படியே நீங்க பின்பற்றினீங்கன்னால் உங்கள் விசுவாசம் கிரியை செய்யும், அல்லாவிட்டால் உங்கள் விசுவாசம் விருதாவா இருக்கும். நல்லா யோசிங்க, அந்த பாயிண்ட் நல்லா கவனிங்க. நான் பிரசங்கித்த சுவிசேஷத்தை நீங்க அப்படியே கை கொண்டால் அது உங்களுக்கு பிரயோஜனமாக இருக்கும். அல்லாம மற்றபடி அது உங்களுக்கு பிரயோஜனப்படாது. அது உங்க விசுவாசம் வீணாயிருக்கும். நம்ம எல்லாம் சர்ச்சுக்கு ஓடி 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 வரோம், வந்துட்டு கடைசியில நம்ம விசுவாசம் வீணா இருக்கும் அப்படி சொன்னா என்ன அர்த்தம் ஆகுது? விசுவாசம் வீணா போனா என்ன பிரயோஜனம்? அவர் சொல்லுகிறார், 3ஆம் வசனத்தில் சொல்றார், நான் அடைந்தாயிற்று. அது வாசிங்க 3ஆம் வசனம். நான் அடைந்ததும் உங்களுக்கு பிரதானமாய் ஒப்புவித்ததும் என்னவென்றால் வேத வாக்கின் கிறிஸ்துவான வேத வாக்கின்படி நமது பாவங்களுக்காக மரித்து அடக்கம் பண்ணப்பட்டு வேத வாக்கின்படி 3ஆம் நாள் உயிரோடு இருந்து கேபாவுக்கும் பன்னிருவருக்கு தரிசனமானார். பாருங்க, இந்த விசுவாசம் உங்களிடத்துல இருக்குதா? ஞானஸ்தானம் எடுக்குவதற்கு தேவையான விசுவாசம். இந்த விசுவாசம் வந்தாச்சுன்னா ஞானஸ்தானம் உடனே கொடுத்தாங்க. அவங்க இன்னைக்கு ஞானஸ்தானம் கொடுக்கறத தாமதம் பண்றாங்க. சிலர் வந்து கேட்டாலும் நாங்க உடனே ஞானஸ்தானம் கொடுக்க மாட்டோம், நீங்க சர்ச்சைக்கு 3 மாசம் வாங்க. 3 மாசம் வந்தா அங்க ரட்சிக்கப்பட்டுருவாங்களா? 3 மாசம் 10 நாள் எனக்கு பைபிள் ஸ்டடிக்கு வாங்க, ரட்சிக்கப்பட்டுருவாங்களா? ரட்சிக்கப்படுவதற்கு என்ன செய்ய வேண்டும்? அது நமக்கு தெரிய வேண்டும். ரட்சிக்கப்பட்டிருக்கனா, நான் மறுபடியும் பிறந்திருக்கனா என்றது ரொம்ப கொஸ்டினபிள். அது நீங்க தெளிவாக புரிந்து கொள்ள வேண்டும். ரோமர் 10ஆம் அதிகாரம் 9-10 வாசிங்க. நீதி உண்டாக இருதயத்திலே விசுவாசிக்கப்படும், ரட்சிப்பு உண்டாக
வாயினாலே அறிக்கை பண்ணப்படும். இயேசு கிறிஸ்து தேவனுடைய குமாரன், அவர் எனது பாவத்துக்காக மரித்தார். அந்த விசுவாசம் உங்களிடத்தில் இருக்கிறா? எனது பாவங்களுக்காக மரித்தார். எனது பாவம் இன்னைக்கு இயேசு கிறிஸ்துவின் மேல சுமத்தப்பட்டு விட்டது. அது எல்லா பாவமும் நம்ம 2000 ஆண்டுகளுக்கு பின்னாடி பிறந்திருக்கிறோம். நம்ம பிறக்கிறதுக்கு முன்னாடியே நம்ம செய்ய போகிற பாவங்களை இயேசு சுமந்தார். இதை நம்புறீங்களா? நீங்க இதை நம்புறீங்களா? நம்ம பாவங்களை சுமந்தார். சரி, நம்ம இயேசு இடத்துல வந்துட்டோம். அதுக்கு பின்னாடியும் பாவம் செய்யாம இருக்கிறது சாத்தியமல்ல. சிலர் ஒரு சில பாவங்கள் செய்கிறாங்க. செய்தா திரும்பவே இயேசு பலியாகணுமா? ஆக மாட்டான். அவர் செலுத்துகிற ஒரே பலி போதுமானது. எபிரேயர் 10ஆம் அதிகாரம் 10ஆம் வசனம் 14ஆம் வசனத்தை வாசிங்க. இயேசு கிறிஸ்துவினுடைய சரீரம் ஒரே தரம் பலியிடப்பட்டதனாலே அந்த சித்தத்தின்படி நாம் பரிசுத்தமாக்கப்பட்டிருக்கிறோம். 14ஆம் வசனம், என்னென்றைக்கு பூர்ணப்படுத்தி இருக்கிறார். அப்போ உங்களுக்காக செலுத்தப்படுகிற வேற பலி கிடையாது. அப்போ செய்த பாவத்தை அறிக்கை பண்ணணும், விசுவாசித்தோம் கேட்டோம் அப்படின்னு சொல்லுவீங்களா? நீங்க அறிக்கை பண்ணல. ஒரு 1ஆம் கிளாஸ்ல இருந்து அது அல்லாட்டால் ஞாபகம் வந்த வயசுல இருந்து ஒரு ஆளு 40 வயசுல ரசிக்கப்படுறாருன்னா அவர் செய்யற பாவத்தெல்லாம் நினைவு கூர்ந்து அறிக்கை பண்ணதுன்னா அது ஒரு கடல் அளவு இருக்கும். அவ்வளவு பாவம் நம்ம செய்திருக்கோம், அறிக்கை பண்ண முடியாது. நீங்க விசுவாசிக்க வேண்டும். இயேசுவே தேவனுடைய குமாரன், எனக்கு எல்லா பாவம் அவ்வளவுதான், அது முடிஞ்சு போச்சு. அது இயேசு கல்வாரி சிலுவையில் சுமந்து தீர்த்தார். அவர் அதற்காக அழிக்கப்பட்டார், அதற்காக நொறுக்கப்பட்டார், அதற்காக அவர் அடக்கம் பண்ணப்பட்டு 3ஆம் நாளில் மீண்டும் உயிரோடு கூட எழுந்தார் என்ற விசுவாசம் உங்களுக்கு வரணும். இனி நான் பாவி அல்ல அப்படின்னு சொல்லிட்டு நான் பரிசுத்தவான். வேதம் சொல்கிறது இயேசுவிலே விசுவாசிகள், இப்படி மறுபடி பிறந்தவர்கள் பரிசுத்தவான்கள் என்று அழைக்கிறார். அப்போ உங்களுடைய இருதயத்தில் நீங்க அதை விசுவாசிக்கணும். ரோமர் 6ஆம் அதிகாரத்துல 1ஆம் வசனத்தில் படிங்க. என்ன சொல்லுவோம்? பாவத்திலே நிறைந்திருக்கலாம் என்று சொல்லுவோமா? கூடாதே. பாவத்திற்கு மரித்த நாம் அதனால எப்படி பிழைப்போம்? கிறிஸ்து இயேசுவுக்குள்ளாக ஞானஸ்நானம் பெற்ற நாம் அனைவரும் அவருடைய மரணத்திற்குள்ளாக ஞானஸ்நானம் பெறாதே அறியாமல் இருக்கிறீர்களா? பெற்றதை அறியாமல் இருக்கிறீர்களா? மேலும் பிதாவின் மகிமையாலே கிறிஸ்து மரித்தோரிலிருந்து எழுப்பப்பட்டது போல நாமும் புதிதான ஜீவன் உள்ளவர்களாய் நடந்து கொள்ளும்படிக்கு அவருடைய மரணத்திற்குள்ளாகவும் ஞானஸ்தானத்தினாலே கிறிஸ்துவோடு கூட அடக்கம் பண்ணப்பட்டோம். ஆதலால் அவருடைய மரணத்தில் நாம் இணைக்கப்பட்டவரானால் அவர் உயிர்த்தெழுதலிலும் இணைக்கப்பட்டிருப்போம். பாருங்க, நீங்க எடுத்த ஞானஸ்தானம் ஒருவேளை புரியாம எடுத்திருந்தாலும் இன்னைக்கு புரிஞ்சு கொள்ளுங்க. அதனால திரும்ப போய் நான் ஞானஸ்தானம் எடுக்கணும் அப்படின்னு நீங்க எடுக்க வேண்டாம். நீங்க ஒருவேளை புரியாம இருந்தாலும் நீங்க இப்ப புரிஞ்சு கொள்ளுங்க. நீங்க எப்படி கிறிஸ்து நமது பாவங்களுக்காக மரித்தாரோ, அடக்கம் பண்ணப்பட்டாரோ, உயிர்ப்பிக்கப்பட்டாரோ, அதே போல நாமும் அந்த சாயலிலே நம்ம இணைக்குது. அந்த ஞானஸ்தானம் நம்ம எடுக்கும்போது, நம்ம முங்கி எடுக்கும்போது, நீங்க இயேசு நம்முடைய பாவங்களை தமக்குள்ள ஏற்று மறித்தது போல அந்த சாயலில் நிஜமாக அப்படி இல்லை, அவருடைய சாயலில் இணைக்கப்படும்படிக்கு நீங்க தண்ணீருக்குள்ள மூழ்குவீங்க. தண்ணிக்குள்ள உங்களை முக்கணும். முக்கிறது எதுக்காக சொன்னால் அது இயேசு மரித்து அடக்கம் பண்ணப்பட்டது போல.
திரும்ப நீங்க உயிர்ப்பிக்கப்பட்ட சாயல இணைக்கப்படுவீங்க. அப்ப நீங்க வந்து மறுபடியும் பிறந்து புதிய ஜீவனுள்ளவர்களாக மாறுவீங்க. அப்படி அந்த சாயலில் நீங்க இணைக்கப்படுகிறதுதான் ஞானஸ்தானத்தின் அர்த்தம். இந்த அர்த்தம் தெரியாம ஞானஸ்தானம் மத சடங்காசாரமா எடுத்தவங்க பரலோக ராஜ்யத்தில் போக மாட்டாங்க. அவங்க வந்து கிறிஸ்து மரித்தார், என்னுடைய பாவங்களுக்காக அவர் மரித்தார், அடக்கம் பண்ணப்பட்டார், உயிரோடு எழுப்பப்பட்டார், நான் அவருடைய சாயலிலே இணைக்கப்பட்டிருக்கிறேன், நான் ஒரு புதிய சிருஷ்டி அப்படி என்று நீங்கள் உங்களுக்குள்ளே விசுவாசிக்க வேண்டும். நீங்கள் அதை விசுவாசிக்க வேண்டும். வேதம் சொல்லுகிறது, கலாத்தியர் 5:15 நம்ம வாசித்தோம், 6:15 வாசித்தோம், விருத்த சேதனமும் விருத்த சேதனமும் இல்லாமையும் ஒன்றுமில்ல, புது சிருஷ்டியே காரியம். இந்த விருத்த சேதனத்தை குறித்து தேவன் கட்டளை கொடுத்தது ஆபிரகாமுக்கு முதல்ல கொடுத்தார். ஆபிரகாம் தன்னுடைய 99 வயதுல இஸ்மவேலோட சேர்ந்து தன்னை விருத்த சேதனம் பண்ணிட்டான். அதற்கு மோசே இடத்துல அவர் சொல்லும்போது, இஸ்ரவேலிலே உள்ள ஆண் மக்கள் எல்லாரும் அந்த விருத்த சேதனம் பண்ணணும். விருத்த சேதனம் பண்ணாவிட்டால் 8 நாளைக்குள்ள அந்த ஆண் பிள்ளை பிறந்து 8 நாளைக்குள்ள விருத்த சேதனம் பண்ணணும். பண்ணாவிட்டால் அந்த பிள்ளை அறுப்புண்டு போகும் சொன்னார். அறுப்புண்டு போகலாம் அர்த்தம் செத்து போகும் அப்படின்னு சொன்னார் ஆண்டவர். அப்படிப்பட்ட ஒரு பிரமாணத்தையே பவுல் அப்போஸ்தலன் சொல்கிறார், கிறிஸ்து இயேசுவுக்குள்ள விருத்த சேதனமும் ஒண்ணுமில்ல, விருத்த சேதனம் இல்லாமையும் ஒண்ணுமில்ல. அப்படின்னா இன்னும் சொல்ல போனா கலாத்தியர்ல அந்த ஜனங்கள் வந்து இயேசுவை ஏற்றுக்கொண்டு வந்து விருத்த சேதனம் பண்ண போனதுக்கு தேவன் பவுல் வந்து ரொம்ப சாடுகிறார். அவங்கள கிறிஸ்து மறுபடியும் உங்களுக்கு உருவாக வேண்டும் என்று நான் வேண்டுகிறேன். நீங்க கிருபையை விட்டு கிரியைக்கு போனீங்களே, அப்படி வந்து விருத்தசனம் பண்ணிட்டீங்களே சொல்லிட்டு அவர் அந்த நிலை நிற்கிறார். பழைய ஏற்பாட்டுல வந்து அது பிரமாணம். கிறிஸ்து இயேசுக்குள்ள நமக்கு வந்து மாம்சத்தின் நிமித்தோடு அறுக்கப்படல, கிறிஸ்து மரித்த போது நாம அந்த மரித்த சாயலில் இணைக்கப்படும் போது நம்முடைய மாம்ச சரீரத்தில் விருத்த சேதனம் படவில்லை, நம்ம இருதயத்தின் நிமித்தோலை தேவன் வெட்டுகிறார். அல்லேலூயா. சோ இருதயத்தில் நம்ம வந்து விருத்த சேதனம் பண்ணப்பட்டவர்களாக நாம எழும்பி வருகிறோம். அப்போ இருதயத்துல விருத்த சேதனம் பண்ணவங்க மாம்சத்துல விருத்த சேதனம் பண்ணுகிறது பண்ண தேவையில்லை. அந்த அவர்கள் மாம்சத்தில் விருத்த சேதனம் உடையவர்களாக இருந்தார்கள், இருதயத்தில் விருத்த சேதனம் இல்லாதவர்களாக இருந்தார்கள். நியாயப்பிரமாணத்துக்கு உட்பட்டவர்கள் எல்லாரும் சாபத்துக்கு உட்பட்டவர்கள் என்று எழுதப்பட்டிருக்கிறது. நியாயப்பிரமாண கிரியைக்கு உட்பட்டவர்கள் சபிக்கப்பட்டவர்கள். அவங்க வந்து கிறிஸ்துவனாலே விசுவாசத்தினாலே தான் நாம் வந்து இருதயத்தின் நிமித்தம் நமக்கு வெட்டப்பட்டது. நமக்கு ஒரு புதிதான ஒரு இருதயத்தை தேவன் கொடுக்கிறார். தேவன் நம்ம ஆவியை புதிதாக்குறார். வாசியுங்கள் 2 கொரிந்தியர் 5ஆம் அதிகாரம் 17 வாசிங்க. 2 கொரிந்தியர் 5:17. இப்படி இருக்க ஒருவன் கிறிஸ்துவுக்குள் இருந்தால் புது சிருஷ்டியாக இருக்கிறான், பழையவர்கள் ஒழிந்து போயின, எல்லா புதிதாயின. அடுத்த வாசிங்க. இவைகள் எல்லாம் தேவனாலே உண்டாயிருக்கிறது. நம்ம வாழ்க்கையில தேவன் வந்து எல்லா பழசையும் முற்று ஒழிச்சு விட்டார். ஒழிச்சுட்டு நமக்கு புதுசாக்குனல நம்ம கிரியையினால ரட்சிக்கப்படல. நீங்க வந்து மற்ற மதங்களை சேர்றதுக்கு அந்த மதங்கள்ல வந்து சில சடங்காசாரம் பண்ணணும். சடங்காசாரங்கள் பண்ணுவாங்க. பண்ணி நீங்க வந்து ஹிந்து மதத்துல சேர்ந்துட்டீங்க, புத்த மதத்துல சேர்ந்துட்டீங்க, நீங்க முஸ்லிம் மதத்துல சேர்ந்துட்டீங்க, நீங்க யூத மதத்துல சேர்ந்துட்டீங்க. யூத மதத்துல சேர்ந்தா கட்டாயம் விருத்த சேதனம் பண்ணணும். விருத்த சேதனம் பண்ணி அவன் அந்த கட்டளையில கை கொள்ளணும். அப்படி போல கிறிஸ்தவத்துல நீங்க சேர முடியாது. கிறிஸ்தவம் வந்து ஞானஸ்தானம் என்று சொல்வது ஒரு சடங்கு அல்ல, அது விசுவாசத்துக்குரியது. விசுவாசிக்க வேண்டும். அப்ப விசுவாசிக்கிறவன் எவ்வளவு நேரத்தில் ஞானஸ்தானம் பெற முடியும்?
நம்ம சுவிசேஷத்தை சொல்றோம், இயேசு கிறிஸ்து உன்னுடைய பாவத்துக்காக மரித்தாரு, அடக்கம் பண்ணப்பட்டாரு, உயிரோட எழுப்பப்பட்டாரு, நீ அதை விசுவாசிக்கிறையா அப்படின்னு கேட்டாச்சுன்னா ஆம் விசுவாசிக்கிறேன்னு சொன்னா உடனே ஞானஸ்தானம் கொடுக்குறாங்க. உடனே ஞானஸ்தானம் பைபிள்ல வேதத்துல நம்ம பார்த்தோம்னா கந்தேகா மந்திரியை பார்க்கலாம். அவன் ரதத்துல போகும்போது அவனுக்கு சுவிசேஷத்தை பிரிப்பு பிரசங்கம் பண்றான். பிரசங்கம் பண்ண உடனே அவன் சுவிசேஷத்தை புரிஞ்சுக்கிட்டானா நம்ம ஞானஸ்தானத்தை பற்றி சொல்ல வேண்டாம். சுவிசேஷம் சொல்லும் போது ஞானஸ்தானம் அதுல இன்க்ளூட், ஞானஸ்தானம் அதுல சேர்ந்து வரும், பரிசுத்தாவின் அபிஷேகம் அதோட சேர்ந்து வரும். இன்னைக்கு நிறைய பேர் வந்து ஹிந்துக்கள் நம்ம அப்படி ஞானஸ்தானத்தோட பேசக்கூடாதுங்க, உடனே வந்து பரிசுத்தாவி அப்படி பேசக்கூடாதுங்க. அவங்க வந்து கொஞ்சம் கொஞ்சம் மெதுவாக கிறிஸ்துக்குள்ள வராங்க, மெதுவாக கிறிஸ்துக்குள்ள வரல, மெதுவாக கிறிஸ்தவ மதத்துக்குள்ள வராங்க. ஹல்லேலூயா. அது மதம், மதத்துல மெதுவா வருவான், மெதுவா வந்து பிறகு வந்து ஒரு சடங்காச்சாரத்தை பின்பற்றி அது பிறகு உள்ள ஜாயின் பண்ணிக்குவான். ஆனா மறுபடியும் it is transformation. இது வந்து புதிய அப்படியே உனக்கு வாழ்க்கை. நீ நேற்று வந்து வேற யாரோ நம்பர், கொஞ்ச நேரத்துக்கு முன்ன வேற யாரோ நம்பர், இப்போ நீ வேற நம்பர். உன்னை பார்க்கும்போது உன்னுடைய பழைய நண்பர்கள் உன்னை சேர்த்துக் கொள்ள மாட்டாங்க. அவங்களுக்கு தெரியும், ஓ இவன் பழசு மாதிரி இல்ல, இவன் ஏதோ மாறிட்டான், இவனுக்குள்ள ஒரு மாற்றம் வந்திருக்கு. பழைய நண்பர் கூட சரி சும்மா பார்க்க போக முடியாது, நாடகம் பார்க்க முடியாது. நீ பார்க்க விரும்பினாலும் உனக்கு பார்க்க தோணாது. நீ அவங்களோட செப்பரேட் பண்ணுவ, பழைய பாதை காட்சிகளை பார்க்க முடியாது. நீ வந்து உனக்கு ஒரு புதிய ஜீவன் உண்டாயிருக்கிறது, புதிய மனுஷனாக நீ மாறி இருக்கிறாய். அத உனக்கு ஒய்ஃபு சொல்லுவாங்க. உன ஒய்ஃபு என்ன நேரத்துல இவர் பயங்கர கோவப்பட்டு இருந்தாரு, இன்னைல இருந்து ஒரு வாரமா கோவப்படலையே, இவர் வந்து ரொம்ப சாந்தமா பேசுறாரு, இவர் வந்து சினிமா எல்லாம் பார்த்தாரு, அதை பார்க்க போகலையே, என்ன நடந்தது உங்களுக்கு அப்படின்னு உங்கள்ட்ட கேட்பாங்க. இப்படி ஒரு நாள் உங்களோட வாழ்க்கையில இருக்குதா சோதித்து பாருங்கள். ஹல்லேலூயா. அது வந்து உங்க கூட இருக்க மனைவி சொல்லுவாங்க, உன்னோட பெற்றோர்கள் சொல்லுவாங்க, உங்க கூட இருக்க நண்பன் சொல்லுவான், உன்னோட சொல்லுவாங்க. அவங்க வந்து ஏதோ ஒரு மாற்றம் உன்னிலே நிகழ்ந்து இருக்கிறது, நீ மாற்றப்பட்டு இருக்கிறாய், நீ ஒரு புதிய சிருஷ்டியா மாறி இருக்கிறாய், நீ முன்ன மாதிரி பேச மாட்டேன்ற. நான் வந்து ரட்சிக்கப்படாததுக்கு முன்னாடி இங்க வந்து நான் ஒரு நாஸ்திகனை மாதிரி இருந்தேன். அப்ப லஞ்சம் வாங்குறவங்கள எல்லாம் வந்து பயங்கர ஆத்திரவாதம், அவனெல்லாம் சுட்டு கொல்லணும், அவனை வெட்டணும், அவனும் அப்படி பயங்கரமா பேசுவேன். நான் வந்து ரிஃபைனரியில் ஒர்க் பண்ணோம், நானும் சீதாராமனும். அந்த சமயத்தில் அங்க போய் சொல்லும்போது அந்த கான்ட்ராக்ட்ல இருக்கிற சூப்பர்வைசர் நான் பேசுவதெல்லாம் வேகமா பார்த்துட்டே இருந்தான். நான் வந்து பிறகு அதே வருஷத்துல நான் மறுபடியும் பிறந்து அதுக்கு பிறகு நான் அவன்கிட்ட பேசுறேன். அவன் என்கிட்ட கேட்டான், சார் நீங்க வந்து முன்னாடி வந்து ரொம்ப வேகமா பேசுவீங்களே, அவங்கள சுட்டுக் கொள்ளணும்னு சொல்லுவீங்களே, இப்படி பண்ணணும் சார், தூக்கில் போடணும்னு சொல்லுவீங்களே, இப்ப நீங்க அப்படி பேச மாட்டேன்றீங்களே, என்ன நடந்தது உங்களுக்கு அப்படின்னு கேட்டான். அருமையான சகோதரனே சகோதரியே, உன்னிடத்துல இந்த கேள்விய ஒரு நபராயிரம் கேட்கலன்னா நீங்க ரட்சிக்கப்பட வேண்டியது அவசியமா இருக்கு. ஹல்லேலூயா. ரட்சிக்கப்படவில்லை, நீ 3 நாட்கள் எடுத்துக்கலாம், ஆனா நீ வந்து ரட்சிக்கப்படவில்லை என்பதை நீ புரிந்து கொள். அதே போல எனக்கு +2ல படிச்ச ஒருத்தன் என்ன பார்த்தான், நான் ஒரு வார்த்தையும் பேசல, ஆனா நீங்க நிற்கிறான், சுப்பிரமணியம் அவனுக்கு பேரு. அவன் வந்து நீ அந்த டேனியல் இல்லை, நீ மாறிட்ட, நீ அந்த டேனியல் இல்லை, அவன் கூட படித்த டேனியல் நான் இல்லை அப்படின்றது கண்டுபிடிச்சு அவன் சொல்றான். நான் பேச கூட ஆரம்பிக்கலையே, இவன் எப்படி கண்டுகொண்டான்? அருமையான சகோதரனே சகோதரியே, உங்களை நீங்கள் ஏமாற்றாதீர்கள், வஞ்சிக்கப்படாதீர்கள். நீங்க வந்து கிறிஸ்தவ மதத்தில் இருக்கீங்களா, கிறிஸ்துவுக்குள் இருக்கிறீர்களா என்பதை நீங்கள் பாருங்கள். ஹல்லேலூயா. ஞானஸ்நானம் எல்லாரும் எடுத்துடலாம், ஆனால் விசுவாசம் இல்லாமலேயே ஞானஸ்நானம் எடுக்க முடியும், வெள்ளை போட முடியும்.
பவ்யமா சாந்த குணமுள்ள மாதிரி நடிக்கலாம், பேசலாம். திங்கட்கிழமையிலிருந்து சனிக்கிழமை வரைக்கும் உன்னுடைய வாழ்க்கை எப்படி இருக்கிறது? இங்கு வந்து காண்பிக்கிற அந்த பக்தி அங்கு காணப்படுகிறார். ஆண்டவர் சொல்றாரு, நீ எபேசியர் 6 5 சொல்றாரு, பயத்தோடும் நடுக்கத்தோடும் கபட்ட மனதோடும் பார்வைக்கு ஊழியம் செய்யாமல் கர்த்தருடைய ஊழியக்காரனாக நீ வந்து உன்னுடைய எஜமான சேவி அப்படி சொல்றாங்க. நம்ம போதிக்கிறோம், பயத்தோடும் நடுக்கத்தோடும் கர்த்தரை சேவி. வாரத்துல ஒரு 2 மணி நேரமாவது வந்து சேவிக்க கூடாதப்பா கேட்கிறோம். பைபிள் அப்படி சொல்லல. இந்த மறுபடியும் பிறந்தவன் அப்படி சேவிக்க மாட்டான். மறுபடியும் பிறந்தவன் 24 மணி நேரம் 365 நாளும் இடையிடாமல் கர்த்தரை ஆராதிக்கிறவன். அவன் ஆண்டவர் சொல்றாரு, ஆண்டவர் வந்து வித்தியாசம் காட்டல. நீ என்ன வந்து அதிகமாக தியானம் பண்ணு, எனக்கு ஒரு சமூகத்துல வந்து மழங்கால நெல்லு, அப்படி ஜெபம் பண்ணு, பவ்யமா ஒரு பக்திமான் மாதிரி நடி, அப்படி அவர் சொல்லல. அவர் வந்து நீ எப்படி இந்த வீட்டுக்குள்ள, இந்த சபைக்குள்ளே, ஜெப வீட்டுக்குள்ளே பயத்தோடும் நடுக்கத்தோடும் கபடத்த மனதோடும் பார்வைக்கு ஊழியம் செய்யாமல் கர்த்தருடைய ஊழியக்காரர்கள், இந்த மறுபடியும் பிறந்த தேவ பிள்ளைகள் அனைவரும் ஊழியர்கள். அல்லேலூயா. அவர்கள் எல்லா நேரமும் தேவனை சேவிக்கக்கூடியவர்கள். மனைவி சொல்றாரு, கர்த்தருக்கு கீழ்ப்படுகிறது போல உன் புருஷனுக்கு கீழ்ப்படி. நீங்க சபையில வந்து அமைதலா இருக்கிறது மட்டும் இல்ல, வீட்டுல புருஷனை இயேசுவை போல பார்க்க பழக்கணும். அப்படி நீ வாழ்கிற வாழ்க்கை உன் புருஷனை இங்கே கொண்டு வர ரிஷிப்புகளை வழி நடக்கும். அந்த வாழ்க்கை வாழ்கிறவர்கள் அதுதான் இயேசு சொல்கிறார், மறுபடியும் பிறந்தவர்கள் என்று சொல்கிறார். இந்த மறுபடியும் பிறந்தவர்கள் யார், எப்படி இருக்கிறாங்க? அவர்கள் தேவனாலே இருக்கிறார்கள். நீங்கள் 82 சங்கீதம் 6 பாத்தீங்கன்னா, நான் உங்களை தேவன் என்று சொன்னேன் என்று சொல்கிறார். 87 சங்கீதம் நான் சீயோன்ல இன்னான் பிரகாந்து கர்த்தர் தாமே எழுதுகிறார். அவர் வந்து இவர்கள் வந்து தேவனாலே பிறந்தவர்கள். யோவான் 1:12-13 சொல்கிறது. 13 சொல்கிறது, அவர் ரத்தத்தினாலாவது மாம்ச சித்தத்தினாலாவது புருஷனுடைய சித்தத்தினால பிறவாமல் தேவனாலே பிறந்தவர்கள். Who is born again? நீங்க யாரால பிறந்தவர்கள்? 3 காரியம் சொல்லிருக்கு. அவர்கள் தேவனாலே பிறந்தவர்கள். இந்த தேவனாலே பிறந்த ஜனங்கள் தேவர்கள். உங்களுக்கு சாதாரணமா தேவனை தேர்ந்தெடுக்கல, மறுபடியும் பிறந்து கிறிஸ்தவர்களாக உங்களை தேர்ந்தெடுத்திருக்கிறார். அப்ப அவன் ஞானஸ்தானத்தை அவன் கேட்கிறான். கேட்டு தண்ணி இருக்குது, ஞானஸ்தானம் எடுக்குவான். அப்படி ஞானஸ்தானம் வந்து தெரிவிச்சு இருக்கு, பைபிள் இல்ல, அங்க இருக்கு. தண்ணியில இறங்குறாங்க, ஞானஸ்தானம் எடுத்து கரையை ஏறாங்க. அதற்கு இன்னும் பிலிப்பை தேவன் தூக்கி கொண்டு போனார். ஞானஸ்தானம் மூழ்கிதான் இருக்க வேண்டும். அதனுடைய அர்த்தம், கிறிஸ்து உன்னுடைய பாவத்துக்காக மரித்த போல நீ உன்னுடைய பாவங்களுக்காக மரித்தாய், அடக்கம் பண்ணப்பட்டாய், நீ உயிரோடு கூட இருந்தாய், நீ கிறிஸ்துவின் உயிர்த்தெழுந்த சாயலிலே இணைக்கப்பட்டிருக்கிறாய். இது எப்படி ஜீவிக்கிறோம்? வேறு சொல்லுது, அந்த ஜனங்களை கலாத்தியர் 3:14 படிங்க. அவங்க கிறிஸ்துவின் சந்ததி. நீங்க இனிமேல் வந்து உங்க அந்த ஜாதி இந்த ஜாதி அந்த எல்லாம் மறந்துடுங்க. நீங்க வந்து யாருன்னா கிறிஸ்துவின் சந்ததி என்று எழுதப்பட்ட வாசிங்க. அந்த சந்ததி கிறிஸ்துவே. இந்த சந்ததிக்கு தான் ஆபிரகாமுக்குள்ள எல்லா வாக்குத்தத்தங்களும் சொந்தம். ஆபிரகாமுக்குள்ள தேவன் கொடுத்த எல்லா வாக்குத்தத்தங்களும் இந்த சந்ததிக்கு சொந்தம். இயேசுவின் சந்ததி. இந்த சந்ததி யாரு? உன்னை பார்க்கும்போது இயேசுவை பார்க்கிறது போல பார்க்க வேண்டும். நடை, உடை, பேச்சு எல்லாமே எப்போதும் 24 மணி நேரம் தேவனை சேவிக்கிற ஜனம் தேவஜனம், மறுபடியும் பிறந்த தேவஜனம். அருமையான தேவனுடைய பிள்ளைகள், அவங்க இயேசுவின் சந்ததி.
அப்போ இனி என்ன மாதிரி வரணும்? இயேசு என்ன சொன்னாரு? நான் செய்கிற கிரியைகளை நீங்கள் செய்யுங்க. ஹல்லேலூயா. அந்த கிரியைகளை செய்யும்படிக்கு தேவன் உங்களை சிருஷ்டித்திருக்கிறார். எதுக்காக சிருஷ்டித்தார்? எபேசியர் 2:10 சொல்லுது. வசனம் வாசிக்க யாரும் இல்ல. சரி, வாசிங்க. அவர் முன்னி ஆயத்தம் பண்ணி வச்சு உங்களை புதிய சிருஷ்டியாக சிருஷ்டித்து உங்களை மாற்றி உங்களை தேவர்கள் என்று அழைத்து உங்களுக்கு எல்லாவற்றையும் ஆயத்தம் பண்ணி வைத்திருக்கிறார். உன்னுடைய பாதை, அந்த மறுபடியும் பிறந்த தேவனுடைய பிள்ளையின் பாதை, அது தேவனின் பாதை. He has the way of God. அவங்க தேவன் வழியே நடக்கிறவங்க. அவனுக்கு என்ன செய்வேன் என்று தெரியாது. மறுபடியும் பிறந்தவர் எப்படி இருப்பார்? இயேசு கேட்டார். அது காற்றில் தோண்டி இந்த திசையில் போவது என்று சொல்ல முடியாது போல மறுபடியும் பிறந்தவனை யாரும் நிதானிக்க முடியாது. He cannot be judged by others. அவனை தேவாவியானவர் நடத்துவார். வேதத்தில் வாசிங்க, ரோமர் 8:16 வாசிங்க. எவர்கள் தேவனுடைய ஆவியினால் நடத்தப்படுகிறாரோ அவர்கள் தேவனுடைய புத்திரர் எனப்படுவார்கள். ஹல்லேலூயா. We must be led by the Holy Spirit. Most of the time we cannot say where I will be there. और அடுத்த வருஷம் நேரத்தில் இருப்பீங்களா? நீங்க பெர்மனன்ட் ஆயிட்டீங்களா? செட்டில் ஆயிட்டீங்களா? இதுதான் உங்க வீடா? No, I cannot tell you. He cannot tell you. The born-again person can tell you. என்னைக்கு என்கிற மேக எப்போ எழுப்பும் தெரியாது. இஸ்ரவேல் ஜனங்களை 40 வருஷம் வனாந்தரத்தில் அப்படிதான் நடத்தினார். எப்ப இந்த நீங்க பாளையம் இருக்கிறீங்க, இனி எவ்வளவு நாள் இங்க தங்குவீங்க எங்களுக்கு தெரியாது. மேகம் எப்போ எழும்பும் தெரியாது. மிட் நைட் எழுப்புனா மிட் நைட்ல நாங்க பிரயாணம் பண்ணோம். நாங்க அது பகல் வேலை பண்ணணும். சாப்பாடு சமைச்சிட்டு இருக்கமே என்ன பண்ணோம்? ஒரு சமைச்ச சாப்பாடு அப்படியே நிறுத்தணும். He should walk. The man born again is like that. Do you born again? நீங்கள் மறுபடி பிறந்திருக்கிறீர்களா என்பதை நீங்கள் சோதித்து பாருங்கள். You must be led by the Holy Spirit. பரிசுத்த ஆவியானவர் உங்களை நடத்த வேண்டும். He cannot tell you about tomorrow. Maybe 1 or 2 days. என்ன சொல்லி இருக்கிறாரு? கர்த்தருக்கு சித்தமான நாங்க வருவோம். அதான் வரமாட்டோம். தெரியாது. அப்ப நீங்க உறுதியா வர மாட்டீங்களா? எங்களுக்கு தெரியாது. It is in the hand of God. தேவனுடைய பிள்ளைகள் பரிசுத்த ஆவியானவராலே வழிநடத்தப்படுகிறார்கள். அருமையான தேவனுடைய பிள்ளைகளே, அவர்கள் தேவர்கள் என்று சொல்லியிருக்கிறார். அவர் சொல்கிறார், அவங்க நான் செய்த கிரியை. அவர் செய்த கிரியை என்ன? தேவனே இயேசு கிறிஸ்துவை பரிசுத்த ஆவியினால் வல்லமையால் நிரப்பினார். அவர் நன்மை செய்கிறவராய் சிந்தித்திருந்தார். நீங்க அதை செய்யும்படி ஆயத்தம் பண்ணி இருக்கிறார். நீ வியாதிஸ்தரை சுகமாக்க வேண்டும். பிரியாணிகள் கையில வைக்க வேண்டும். பிசாசுக்கு எதிர்த்து நிற்க வேண்டும். அவர் அவர்களுக்கு ஓடி போவார். You must do the work of the God. Jesus Christ. You have to do. You are the சந்ததி, அவருடைய சந்ததி. நீங்க அவருடைய ஆஸ்பிரிங், அவருடைய பிள்ளைகள், தேவர்கள். You should understand that. Born again people are only there in the kingdom of heaven. மற்றவங்க இன்மைக்காக போயிடுவாங்க. ஆனால் தேவனுடைய பிள்ளைகள் மார்க் 11:23 சொல்லாரு, எவனாயும் இந்த மலையை பார்த்து போகும் என்று சொல்லி போகும் என்று தன்னை உள்ளத்தில் சந்தேகப்படாமல் விசுவாசித்தார், அவன் சொன்னபடி ஆகும். அவன் மார்க் 11:23 நீங்க வாசிச்சு பாருங்க. வேண்டாம் வாசிக்க வேண்டாம். இந்த நேரம் வாசிக்க வேண்டாம். நீங்க போகும் அப்படி சொல்லியிருக்க. போகுதா? ஜரம் போகுதா? உங்க பிரச்சனைகளை பார்த்து கமெண்ட் பண்றீங்களா? இயேசுவின் நாமத்தில் போ என்று சொல்லுவீங்களா?
வியாதியை பார்த்து பேசுறீங்களா? காற்றை பார்த்து பேசினார், கடலை பார்த்து பேசினார், மரத்தை பார்த்து பேசினார், செத்த பிணத்தை பார்த்து பேசினார். அவருடைய பிள்ளைகள் நீங்கள் அப்படி பேசுகிறதா இருக்க வேண்டும். தேவனுடைய பிள்ளைகள் மறுபடி பிறந்தவர்கள் அப்படி பேசுவார்கள். அவர்கள் பேசுகிறது நடக்கும். அருமையான தேவனுடைய பிள்ளை மறுபடி பிறந்திருக்கிறதா? அதுதான் மிக முக்கியம். மறுபடி பிறப்பது என்பதை நீங்கள் உங்களை நீங்கள் சோதித்து பாருங்கள். ஹல்லேலூயா. அருமையான தேவனுடைய பிள்ளைகளே, இயேசு சொன்னார், அவன் நான் செய்த கிரியை செய்வான், இதை விட பெரிய காரியங்கள் செய்வான். கடைசியா ஒரு வசனம் யோவா மத்தேயு 11:11 சொல்றாரு, இந்த பரலோக ராஜ்யத்தில் பிரவேசிய சிறியவன் யோவான் ஸ்நானனை காட்டி சொல்றார். யோவான் ஸ்நானனை காட்டி உலகத்துல ஒரு பெரியவன் இல்லை, சிறியத்தில் பிறந்தவன். ஆனால் பரலோக ராஜ்யத்தில் பிரவேசிக்கின்ற சிறியவன் அவனை காட்டிலும் பெரியவன். அப்போ யோவான் ஸ்நானன் பழைய பட்டணத்துல மோசே, எலியா எல்லாரை விட, தாவீதை விட எல்லாரோட பெரியவன். உலகத்தில் இருக்கிற அலெக்சாண்டரை விட, மகா அலெக்சாண்டரை விட எல்லா அவன் பெரியவன். புத்தரை விட, காந்தியை விட எல்லாம் பெரியவன். அவனை காட்டிலும் இந்த பரலோக ராஜ்யத்தில் பிரவேச சிறியவன் அவனை காட்டிலும் பெரியவனாயிருக்கிறான். ஹல்லேலூயா. தேவர்களாயிருக்கிறீர்கள். ஹல்லேலூயா. அருமையான தேவனுடைய பிள்ளைகளை எல்லாம் கண்களை விடும், தேவனுக்கு பார்ப்போம். இன்று நீங்கள் இதுவரைக்கும் ஞானஸ்நானம் கூட நீங்கள் பெற்றிருக்கலாம், ஆனால் மறுபடியும் பிறவாமலே நீங்கள் இருக்கலாம். ஹல்லேலூயா. இயேசு கிறிஸ்து நமது பாவங்களுக்காக மதித்து அடக்கம் பண்ணப்பட்டு அவர் 3ஆம் நாள் உயிரோடு எழுந்தார் என்று இருதயத்தில் விசுவாசித்து வாழ்நாள் அறிக்கை பண்ணார், நீ ரட்சிக்கப்படுவாய். இன்றைக்கு யாராவது இந்த இடத்துல இதுவரைக்கும் ரட்சிக்கப்படாத இருக்கீங்களா? ரட்சிக்கப்படுவதற்கு உங்களுக்கு வாய்ப்பு கொடுக்கப்படுகிறது. ஹல்லேலூயா. நீங்க இயேசுவை விசுவாசித்து ரட்சிக்கப்பட்ட போது நீங்கள் புது சிருஷ்டியாய் மாற்றப்படுவீர்கள். அந்த